யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஒரு விசையாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சில இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யோவான் இப்போ 10:27 நம்ம என்ன வாசித்தோம்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்றாரு. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ நம்ம வாஸ்த வசனம் ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு, அப்படிதானே? 27வது வசனம் நம்ம வாசித்தோம். அதுல என்ன இருந்தது? என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஓகே, இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, மெய்ப்பன் அவருடைய இதை நல்லாவே செஞ்சிட்டாரு. இந்த பகுதியில் நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஏசப்பா நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆடு என்ன செய்யணும்? ஆட்டுக்கும் மெய்ப்பனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவர் சொல்றதை கேட்கணும். இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, மெய்ப்பன் எங்க போறாரோ அங்க என்ன செய்யணும்? ஆடு போகணும். ஓகே, அப்புறம் வேற என்ன? நீங்க ஆடை குறித்து இப்போ சாதாரணமா இதெல்லாம் நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயம் தானே. வீட்டில் நீங்க ஆடு வளர்த்துருப்பீங்க, அல்ல பக்கத்து வீட்டில் ஆடு வளர்த்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஏதோ உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன பிக்சர் மட்டும் உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, வெள்ளாட்டுக்கும் செம்மறி ஆட்டுக்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்பவே உண்டு வித்தியாசம். செம்மறி ஆடு என்ன செய்யும்னா, தனக்கு முன்னால் போகிறவங்கள ஃபாலோ பண்ணி அப்படி என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். வேற எங்கேயும் என்ன செய்யாது, பார்க்காது, போகாது. ஆனால் வெள்ளாடு முன்னால் போகிற ஆட்டை என்ன செய்யாது, பார்க்காது. அது எப்போதுமே எப்படி பார்க்கும்னா, இப்படி தான் பார்க்கும். என்ன செய்யும்? இப்படி 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 பார்க்கும். எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பார்வையில் இருக்கும், வெள்ளாட்டுடைய தன்மை. அப்புறம் மெய்ப்பன் நிற்க இடத்துல அது என்ன செய்யாது, நிற்காது. மெய்ப்பன் அதை என்ன செய்யணும், தேட வேண்டி இருக்கும். ஏன்னா எங்கேயாவது போய் வம்பை இழுத்துட்டு என்ன செஞ்சிடும், வந்துடும். யார் தோட்டத்துக்குள்ளையாவது என்ன செஞ்சிரும், புகுந்துரும். ஏதாவது வீட்டுக்குள்ள புகுந்துரும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டிலேயே நாங்கள் ஆடு வளர்த்துருக்குறோம், அதனால எனக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு ஆடு வீட்டுக்குள்ளே போய் அரிசி திங்கிறதுக்கு ரெகுலராக கொஞ்சம் வழக்கம் வச்சுட்டே இருந்திருக்கு. அவங்க கூப்பிட்டு அது சும்மா போகலை, அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படி பழக்குனாங்க. அப்புறம் அந்த ஆட்டுக்கு வேலை என்ன ஆகிப்போச்சு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறது தான் வேலையாக போச்சு. இது ஓயாமல் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தாங்க, வீட்டுக்குள்ளே விட்டு நல்ல வசமாக என்ன செஞ்சிட்டாங்க, அடித்து விட்டுட்டாங்க. அது அந்த ஆடு அந்த நேரம் குட்டி வேற போட்டிருந்துச்சு. அடி தாங்காமல் செத்தே போச்சு. அந்த அளவுக்கு என்ன வாங்கிட்டு வந்துச்சு, அடி வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் பார்த்தா சில ஆடு என்ன செய்யும், எங்கேயாவது திறந்திருந்தா உள்ள போய் அரிசியை தின்னுட்டு அது செமிக்காம இது என்ன செஞ்சிடும், ஃப்ளாட் ஆயிரும், செத்து போயிடும். ஏன்னா அது இதுக்கு என்ன செய்யாது, செமிக்காது. இப்படி இதெல்லாமே எந்த ஆடு பண்ணும்? வெள்ளை ஆடு இந்த வேலையெல்லாம் என்ன செய்யும், பண்ணும். மெய்ப்பனுடைய பேச்சை என்ன செய்யாது, கேட்காது. அது அது இஷ்டத்துக்கு தான் என்ன செய்யும், போகும். இதே இது யூதர்களும் என்ன செஞ்சாங்க,
அவங்களுடைய நாட்கள்ல யூதர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து கருப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு இது. அப்புறம் செம்மறி ஆடு வந்து எப்போதும் எப்படி இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். அப்புறம் செம்மறி ஆடு என்ன செய்யுமா? கீழ்ப்படியுமா? என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அதனால தான் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு? அந்த ஆட்டுக்கு ஒப்பிட்டு தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யறாரு? சொல்றாரு. இங்க அந்த அந்த செம்மறி ஆடு என்ன செய்யுமா? மெய்ப்பனை தான் என்ன செய்யுமா? ஃபாலோ பண்ணும். மெய்ப்பன் அக்கா சொன்ன மாதிரி மெய்ப்பன் எங்க போறாரோ அங்க போகும். மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அடுத்து அது வந்து சாப்பிட்றது இந்த புல்லை தான் என்ன செய்யும்? சாப்பிடும். அதனால அது எப்படியே தான் போகும்? கீழே குனிஞ்சு போயிட்டே இருக்கும். ஆனா வெள்ளாடு என்ன செய்யாது? புல்லை மட்டும் சாப்பிடாது. அது தலை, காய், பழம் எல்லாமே என்ன செய்யும்? சாப்பிடும். அதனால அது கண்ணு எப்போதும் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். கீழே குனிஞ்சு என்ன செய்யாது? போகாது. இது 2 ஆட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அந்த செம்மறி ஆடு தான் என்ன செய்யும்னா மெய்ப்பனின் குரல் கேட்கும், மெய்ப்பனை பின்தொடரும், வேற எங்கேயும் என்ன செய்யாது? போகாது. அடுத்து அந்த ஆட்டை தனியா விட்டா சில நேரங்கள்ல அந்த ஆட்டுக்கு வீட்டுக்கு வர தெரியாதாம். செம்மறி ஆடுக்கு அது வீடை கூட என்ன செஞ்சிருமா? மறந்துருமா? அதுக்கு வந்து வர செஞ்சு தெரியாதான். ஆனா வெள்ளாடு என்ன செஞ்சிரும்? வந்துரும். அது எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துரும். ஆனா செம்மறி ஆட்டுக்கு அந்த இது இருக்காதான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செம்மறி ஆடு என்னன்னா அது வந்து ஒருத்தங்கிட்ட பழகிட்டு அப்படின்னா அவங்கள ஈஸியா என்ன செய்யாது? மறக்காது. வேற யார் சத்தத்துக்கும் அது கீழ்ப்படியாது. அதுவும் இந்த செம்மறி கெடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வளர்க்குற எஜமான யாராவது தாக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இது என்ன செஞ்சிரும்? பாஞ்சிரும், முட்டிரும். அவங்கள யாரையுமே என்ன செய்ய விடாது? தொட விடாது. அந்த அளவுக்கு அந்த வளர்க்கிறவர்களோட மெய்ப்பனோட இது என்ன செஞ்சிருக்கும்? உறவுல இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வெள்ளாட்டு கடா வளர்த்துருக்குறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போய் கொஞ்ச நாள்லே அந்த ஆடு வந்து அவங்கள பார்க்காம செத்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த செம்மறி ஆடு தன்னுடைய மெய்ப்பனை என்ன செய்யும்? நேசிக்கும், அவங்களோட ஐக்கியமா இருக்கும். ஓகே, நான் இப்போ எதுக்கு வசனத்துக்கு போறதுக்கு முந்தி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன பிக்சர் உங்களுக்குள்ள வந்துடும். ஆடுனா இப்படி இருக்கும், மெய்ப்பன்ட்ட இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறதுக்காக தான் இதை இது பண்ணேன். ஓகே, இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இது 3வது வசனத்துல பாருங்க, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இங்க பாருங்க, ஒரு மெய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் உள்ள இதை பாருங்க. பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த ஆடு என்ன செஞ்சிருக்கு? தன்னை பேர் சொல்லி யார் கூப்பிடுறா? மெய்ப்பன் கூப்பிடுறாரு. அந்த சத்தத்தை என்ன செய்கிறது? கவனிக்கிறது. கவனிச்சு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அந்த சத்தத்தை அது நன்றாய் என்ன செஞ்சிருக்கு? அறிந்திருக்கு. அப்போ நல்லா ஒருத்தங்களை குறித்து அறியணும்னா முதல்ல எப்படி அறிய முடியும் சொல்லுங்களேன்? ஒருத்தங்களை அவங்க சத்தம் முதற்கொண்டு, சிலர் வந்து அவங்க கால் நடக்கிற சவுண்டு முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா வர்றாருன்ட்டு பிள்ளைங்க கீழே போய் நிற்பாங்க. எப்படி? பைக் சத்தம் கேட்கும், அல்ல ஏதோ ஒரு சிக்னல் அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்காக? அப்பா வந்துட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே
ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்யும், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கும். அது எப்படி நம்மளால தெரிய முடியும் அப்படின்னா, அந்த ஆட்டால அறிந்து கொள்ள முடியும்னா, அந்த மேய்ப்பனோடு அது அதிக நேரம் இருக்கிறதுனால தான் அந்த சத்தம் முதற்கொண்டு அது நல்லா அறிய முடியும். மேய்ப்பனோட இல்லாம இருந்தா அதுக்கு என்ன செய்ய முடியாது, சத்தம் புரியாது. அப்போ நான் யாரோட அதிக நேரம் செலவழிக்கணும், ஆண்டவரோட அதிக நேரம் நான் செலவழிக்கும் பொழுதுதான் அவருடைய சத்தத்தையே நான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நம்ம வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாக அவருடைய சத்தத்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்ப வேத வசனம் என் கூட இடைப்படுதுன்னா, கேலண்டர்ல உள்ள ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்துட்டு போனேன்னா அவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய இது அப்படிதான் இருக்கு. எனக்கு நேரமே இல்லை, அதனால நான் என்ன செய்யறேன், கேலண்டர்ல உள்ள ஒரு வசனத்தை வாசித்துக்கிறேன். அப்புறம் அப்படி இல்லாட்டி இன்றைய வார்த்தைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன போடுறாங்க, செய்திகள் போடுறாங்க. அதை கேட்டா போதும். அப்படி இல்லைங்க. வேதத்தை நான் தினமும் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் வழியாக தேவன் என்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நான் கேட்க முடியும். ஊழியர்கள் மூலமாக தேவ சத்தத்தை நாம என்ன செஞ்சுக்கலாம், கேட்கலாம். சில நேரங்கள்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் மூலமா கூட தேவனுடைய சத்தத்தை நாம என்ன செய்யலாம், கேட்கலாம். அவங்க மூலமா கூட ஆண்டவர் என்ன செய்வார், நம்மோடு இடைப்படுவார். இவ்விதமாக தேவ சத்தம் அநேக விதங்களிலே நமக்கு நேராக கடந்து வருகிறது. ஆனா என்னுடைய உறவு கர்த்தரோடு சரியா இருந்தாதான் அந்த சத்தம் யாருடைய சத்தம் என்பதை நான் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்றாரு, நான் பிதாவோட எப்படி இருக்கேன், ஒன்றா இருந்தது போல நீங்களும் என்னிடத்துல ஒன்றா இருக்கணுங்கிறத சொல்றாரு. அப்பதான் அத அவருடைய இதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நம்மளையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே அந்த ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை குறித்தே பார்த்தீங்கன்னா, பிசாசு போய் அவர்கிட்ட சொல்லுது, இந்த எல்லாமே இருக்கு, உலகத்துல உள்ள எல்லாத்தையும் காமிச்சு நீ என் காலில் விழுந்தா நான் இதை எல்லாமே தர்றேன். ஆனா சத்தம் இன்னது என்று கர்த்தர் அறிந்திருந்தார், இயேசு அறிந்திருந்தார். இது யாருடைய சத்தம்? அடுத்து நல்ல ஒரு ஆலோசனை, நீ பசியா இருக்கியே, என்ன செய், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. என்ன ஒரு கரிசனை. ஆனா ஆண்டவர் அவர் வந்த நோக்கம், அவருடைய காரியம் எல்லாத்தையுமே தேவ சித்தம் எது அப்படிங்கிறத என்ன செஞ்சிருந்தாரு, சரியா அவருடைய சத்தத்தை அறிந்திருந்ததுனால அவர் அந்த பொல்லாங்கான என்ன செஞ்சார், ஜெயித்தார். இங்க பாத்தீங்கன்னா ஆடுகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்படி அவருடைய சத்தத்தை நான் நல்லா அறியணும்னா நான் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்து என்னை வெளியே கூட்டிட்டு போய் பசுமையான அந்த புல்வெளியில என்னை நடத்துகிறவரா இருக்கிறாரு, தண்ணீர் அண்டை நடத்துகிறவரா இருக்கிறாரு. ஆனா நான் மெய்ப்பனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நடத்த போதுமானவரா இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அதிகமா என்ன செஞ்சிட்டாங்க, பெருகிட்டாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. சபை சர்ச்சா அது ஒரு கிளப்பா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆணும் பொண்ணும் சேர்ந்து ரவுண்ட் அடிச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, சர்ச்சில் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன் அந்த அளவுக்கு
அந்த நூதனமான உபதேசத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? போயிட்டு இருக்காங்க. ஆனா எங்க பரிசுத்தத்தை குறித்து பேசுறாங்களோ அந்த சபையில உள்ள ஆட்கள் எங்க என்ன ஆயிட்டே இருக்காங்க? குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஏன்? இந்த பாஸ்டர் எப்போதும் எப்படி பேசிட்டு இருக்காரு? நியாய தீர்ப்பை குறித்தும் பாவம் செய்யாதன்ட்டும் அவர் கண்டிச்சு என்ன செஞ்சுட்டே இருக்காரு? பேசிட்டே இருக்காரு. அந்த மனுஷன் வார்த்தை ஒரு நாளாவது எப்படி இல்லை? ஆசீர்வாதமா இல்லை. ஆனா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கீழாகாமல் மேலாவாயின்னு சொல்லி எப்படினாலும் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கு. இதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆடுகள் கள்ள போதகர்களுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கும் போது அதுக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. ஆனா கடைசி நாட்கள்ல அவங்க இருப்பாங்க. ஆனா கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நாம செவி கொடுக்காம இருக்கணும். அதுதான் அந்நியர்கள் அவர்களுடைய சத்தத்தை நம்ம அறியாது இருக்கிறதுனால அதற்கு நாம என்ன செய்யக்கூடாது? கீழ்ப்படிய கூடாது. அது என்ன செய்யுமா? அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம். சிலர் சொல்லுவாங்க, நான் அவங்க இருக்கிறது தவறான உபதேசம்தான், ஆனா நான் அவங்களோட சேர்ந்து அவங்கள மாத்திரலாம் நான் என்ன செய்றேன் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மாறுறாங்களோ இல்லையோ இவங்க என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. அப்போ அந்த தவறான உபதேசத்தை கேட்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. எப்படி அந்த ஆடுகள் அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிருது? ஓடி போயிருதோ அத மாதிரி கள்ள உபதேசத்தை கேட்கும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? ஓடியே போயிடணும். அதுக்கு செவி சாய்க்க கூடாது. ஏன்னா அது நம்ம கேட்கிற சத்தம் அல்ல. அந்த மாதிரி நம்ம தூர விலகி ஓடிடணும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது தன்னை மேய்க்கிற மேய்ப்பனை அது பின்பற்றுகிறது. அது வேற எங்கேயுமே என்ன செய்யாது? போகாது. அது போல நாம யாரை பின்பற்றணும்? கர்த்தரை பின்பற்றணும். அவர் எனக்கு தேவையானதை தருவார். அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன செய்யணும்? எனக்கு இருக்கணும். அப்பதான் நான் அவரை என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். இயேசு சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன், அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று என்ன செய்கிறது? வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறார். அப்ப ஆடுனா ஆடு மாதிரியே நம்ம இமேஜ் பண்ணி என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு மெய்ப்பன் அப்படின்னா நான் என் இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும். அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது. அவர் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறார். நீங்க இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடாம, நம்ம கூப்பிடாம ஆண்டவர் உள்ள என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அந்த சத்தத்தை கேட்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். எத்தனை பேர் இருதயத்துல நம்ம ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுத்துருக்குறோம்? அன்றைக்கு அந்த லவோதிக்கா சபையை குறித்து தான் சொல்றாரு. நீங்க எப்படி இருக்கக்கூடாது? அந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அந்த மேல உள்ள வசனத்தை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம என்ன செஞ்சிட்டு இருக்க? இருக்கிற. அதனாலதான் சொல்றாரு, என்ன செய்யணும்? நான் கதவை தட்டுறேன், நீ என்ன செய்? தெர. இது சபையில இருக்கக்கூடியவங்க தான். சபையில இருக்கிற ஆளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு ஒருவன்
கதவை திறந்தா நான் உள்ள போவேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? சில காரியங்கள், தவறான காரியங்களை நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீ போறது சரியில்லை, நீ செய்யறது சரியில்லை. ஆனா எத்தனை நேரம் நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அவரும் நாமும் ஐக்கியமா இருக்க முடியும். அதை தான் சொல்றாரு, சத்தத்தை கேட்டா நான் உள்ள போவேன், அவனோடு என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு போஜனம் பண்ணுவான். இது எதை குறிக்கிறது? ஐக்கியத்தை குறிக்கி, அவரோட நம்ம ஐக்கியப்படுற விதத்தை குறிக்கி. சங்கீதம் 95:7 8 வரைக்கும் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருந்தோம்னா அவர் கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அவருடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்கணும். மேய்ப்பனுடைய பேச்சை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம கேட்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். இப்போ இதுல நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரது சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் இன்று நாம் அவரது ஆடுகளாய் இருப்போம். அவர் கைக்குள்ளான ஆடுன்னு நம்ம இதுல இருக்கு, ஆனா அந்த மொழிபெயர்ப்புல அவரது சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் இன்று நாம் அவரது ஆடுகளாய் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தாதான் நான் அவருடைய கைக்குள்ளான ஆடாய் இருக்க முடியும் அப்படி என்று வசனம் சொல்லுகிறது. அந்த 1 சாமுவேல் 15:22 வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? நம்ம கொடுக்கிற காணிக்கை நிமித்தம், நான் கர்த்தருக்கு செய்யற வேலையின் நிமித்தம் மாத்திரம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல, அதுல பிரியப்படுகிறவர் மாத்திரம் அல்ல. அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா நான் என்ன செய்வேன்? செவி கொடுப்பேன். நான் செவி கொடுத்தாதான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டு அதற்கு என்ன செய்யணும்? என்ன ஒப்பு கொடுக்கணுங்க. வசனம் அதுதான் சொல்லுகிறது. வெளிப்படையான அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாது, பார்க்கிறவர் கிடையாது. இது எதுக்காக சொல்றாருன்னா, சவுல்கிட்ட சொல்லுவாரு, அந்த அமலேக்கியருடைய பட்டணத்துல போய் அங்க உள்ள எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடணும்? சங்கரிச்சிடணும்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெஸ்டா உள்ளத, ரொம்ப நல்லா கொழுமையான மாடு ஆடு எல்லாத்தையும் என்ன செய்யறது, அவங்க உள்ள எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை என்ன செய்யல, அழிக்கல. அப்பதான் சாமுவேல் கேட்காரு, எப்பா அந்த கேட்கிற ஆட்டு சத்தம் மாட்டு சத்தம்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இவன் சொல்றான், அது எதுக்காக வச்சிருக்கேன்? கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு, அது கர்த்தருக்கு பலியிடும்படி நான் வைத்திருக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் சொன்னது, ஆண்டவர் சொன்னது என்னது? எல்லாத்தையுமே சங்கரிக்கணும்ட்டு. ஆனா இவர் சொல்றது பலியிடுவதற்கு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பலிய பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் உத்தமம். நம்ம கர்த்தருக்கு
கீழ்ப்படுகிறோம். அதாவது நான் பலி செலுத்திட்டு மாத்திரம் நான் இருந்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் நான் கீழ்ப்படியணும். அதை தான் தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லார பார்க்கிலும் நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன், மேன்மையா இருப்பேன் அப்படிங்கிறத எல்லாரும் என்ன செய்றோம்? விரும்புகிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். இன்னொன்னே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன செய்றோம்? ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனா அதற்கு முந்தின பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது. எப்ப? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போதுதான் என்ன ஆசீர்வாதம் இருக்கு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலையும் ஆண்டவர் நம்மளை எப்படி வைப்பாரு? மேன்மையா வைப்பாரு. பட்டணத்திலையும் வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் பெருக்கம், அப்ப எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வாரு? முறியடிச்சு உன் கையில ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் இதை நம்ம ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடி போகணும். இதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் விரும்புகிற நாம் அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இததான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ என்னது ஆண்டவர் என்னதான்? இப்போ ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய சத்தம் என்னலாம் அப்படிங்கிறது. ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க, அவர் என்னதான் சொல்றாரு? கர்த்தருடைய சத்தம்னா நான் எதுக்கு தான் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற கேள்வி ஒரு சிலருக்கு என்ன செய்யும்? எழும்பும். உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 22 வரைக்கும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3-17 வரைக்கும் இருக்கு. என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள்ல முதலாவது உள்ள கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் சொல்றதே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். சிலர் சொல்றாங்க, நாங்க எங்கேயும் வந்துக்கிடுவோம், அங்கேயும் என்ன செஞ்சுக்கிடுவோம், போய்க்கிடுவோம், அவங்களோட உள்ள ஐக்கியமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற இதுல கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர்னா என்ன, நீ என்ன செய்? செவி கொடு. எப்படி மந்தைய மேய்க்கிற மேய்ப்பனுக்கு ஆடுகள் கீழ்ப்படிதோ அப்படிதான் இது. மேய்ப்பனை விட்டுட்டு ஆடு போக முடியுமா? போக முடியுமா? இல்லை. அப்போ மேய்ப்பனோட இருக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9 பாருங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதப்படி. இப்போ சிலர் ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? வந்துட்டு என்ன செய்யறாங்க? மறுபடியும் அந்த வழிபாடுகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்களாம்? திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அதாவது இந்த இதை சொல்லும் போதே நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வாசல் வழியா தான் என்ன செய்வாரு? வருவாரு.
அவர் ஒரு மனிதனுக்குள்ள கடந்து வந்தா நானோ அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. ஏசப்பா ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும். அவனுக்கு என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா திருடன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் வாசல் வழியா வரவும் மாட்டான். பிசாசு எப்ப உள்ள புகுந்தான்டே யாருக்குமே தெரியாது. அது அறமுலாம என்ன செஞ்சிரும்? உள்ள புகுந்துரும். அதை வெளியேற்றுறது தான் பெரிய பாடு. அப்பதான் அது சொல்லும், இல்ல ஏன் அழுன்ட்டு. அப்ப நீ என்ன செஞ்ச அவங்களுக்காகன்னு கேட்டா ஒரு பிசாசு அப்படிதான் சொன்னிச்சு. நான் சொன்னேன், ஏசப்பா இவங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? ரத்தம் சிந்தி இருக்காங்க, ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்திருக்காங்க இந்த ஆத்மாவை. நீ வெளியே போ பிசாசேன்னா, உங்க ஏசப்பா மட்டும் செய்யல, நானும் நிறைய செஞ்சிருக்கேன். நீ என்ன செஞ்ச? கெட்ட பேர் வாங்க வச்சேன். எப்படி? பிசாசு சொல்லுது, என்ன வாங்க வச்சுச்சான்? கெட்ட பேர் வாங்க வச்சுச்சு. இவங்களை அவமானப்படுத்தினேன். இவங்க எதுலையுமே சிறந்து விளங்காதபடிக்கு என்ன செஞ்சு வச்சேன்? கெடுத்து வச்சேன். அப்போ பிசாசு ஒரு மனுஷனை என்ன செய்யும்? அது அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அது உங்களை அடிமையாக்கும். அது என்னது? அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து வைக்கும். ஆனா இயேசு நம்மளை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்துகிறதே இல்லை. அவர் சொல்றாரு, என் நுகம் எப்படிப்பட்டது? லகுவானது, என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தயவு செய்து நீங்க ஒரு இதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அங்க போறதுக்கு நீங்க மனதளவுல கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வந்தாலும் அந்த பாரம்பரியத்தை என்ன செய்ய மாட்டேக்காங்க? விட மாட்டேக்காங்க. அந்த ஊர்ல ஒரு நோம்பின்னா உடனே என்ன செய்யறாங்க? இவங்க வீடு கழுவுறாங்க, இவங்க அந்த இதெல்லாமே செய்யறாங்க. அப்பனா உங்களுக்கு நீங்க பிசாசுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க? இடம் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்க அதை விட்டு விலகவே இல்லையே. அந்தந்த நாள் படி அந்தந்த முறைமையின்படி நீங்க எல்லாமே செய்யும் பொழுது அதுக்குரிய காரியத்தை நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கீங்க? செஞ்சுட்டே இருக்கீங்க. அப்போ எதுக்கு அடிமையா தான் இருக்கீங்க? அதுக்கு நம்ம அடிமையா தான் இருக்கிறோம். தயவு செய்து நீங்க விட்டுட்டு வந்த இடத்த திரும்பி கூட பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்க அடிமைத்தன வாழ்க்கை இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவன் அளிக்கவும் உங்களுடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவுமா இருக்கிறாரு. அவரை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரகத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது எந்த வசனத்துல இருக்குன்னா 8வது வசனத்துல இருக்கு. உபாகமம் 5:8 இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, வானத்துல உள்ள அந்த பறவைகள் மாதிரி, பூமியில் உள்ளவைகள்ல மாதிரி, தண்ணீர்ல உள்ளது மாதிரி என்ன செய்யக்கூடாது? விக்கிரகத்தை செய்ய கூடாது. ஒரு சொரூபத்தின் அடிப்படையில நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு ரூபத்தின் அடிப்படையில விக்கிரகத்தை செய்து உங்களுக்கு வைக்க கூடாது. அடுத்து, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அது 11வது வசனத்துல இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அது அந்த 12வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. இங்க வசனம் சொல்லுகிறது, 6 நாள் நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்திருக்கேன். எதுக்கு? வேலை செய்ய. ஆனா 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அத யாருக்கு தான் கொடுக்கணும்? யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருக்குரிய நாளை அத கர்த்தருக்கு தான் நான் என்ன செய்யணும்?
கொடுக்கணும். அதை தான் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அந்த 6 நாள் உங்களுக்கு வேலை செய்ய கொடுத்துருக்காங்க. வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரம் கூட இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதுதான் நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். முஸ்லிம் அவங்க கடைகளை பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தொழுகைக்கு ஒரு டயத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. கடையை அடைக்கலாம் மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை என்ன செய்ய மாட்டாங்க, கடையே திறக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன செய்யறாங்க, சரியா கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த தேவனுக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுப்பதற்கு நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அடுத்து, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. இயேசுவும் இதே சொல்றாரு, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மற்றவங்க பொருட்கள் மேல, அவங்க வீட்டுல இது இருக்கு, அவங்ககிட்ட இது இருக்கு, என்கிட்டையும் அது வேணும், அவங்க பிள்ளைங்க மட்டும் அப்படி படிக்கிறாங்க, என் பிள்ளையும் அப்படி, எல்லாமே எண்ணத்துல போயிட்டு இருக்கு. மற்றவங்க மேல, அந்த பொருட்கள் மேல, அவங்க காரியத்தின் மேல என்ன வருது, ஃபர்ஸ்ட் போட்டி 2வது தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வருது, இச்சிக்கிறது. அந்த பொருளை நம்ம என்ன செய்வோம், ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டாதான் அடுத்து போட்டியா நம்ம என்ன செஞ்சிடணும், வாங்கிடணுங்கிற ஒரு இது இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிறர் பொருளை இச்சியாது இருப்பாயாக, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வசனம் சொல்லுகிறது. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இப்படி 10 கட்டளைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படுகிறோமா, செவி சாய்க்கிறோமா அப்படிங்கிறது தான் ஆண்டவர். இதை தான் சொன்னாரு, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவங்க அவ்வளவு சொல்லியுமே எங்கேயாவது போனா அங்க உள்ளதை என்ன செஞ்சிடுறாங்க, ஃபாலோ பண்ணிடுவாங்க. அங்க உள்ள தேவர்களை என்ன செஞ்சிடுறாங்க, பின்பற்றிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது, என்னையன்றி வேறே தேவர்கள் இருக்க கூடாது. ஆனா இவங்க அதெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு தான் நிறைய சாபத்தையும் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. அந்த உபாகமம் 28 பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சாபத்தையும் இருக்கும். இங்கே எப்படி ஆசீர்வாதம் இருக்குதோ அதே அளவு என்ன இருக்கு, சாபம். என்னது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத உங்களுக்கு. நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தேன்னா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாட்டி, எப்படி ஒரு ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போய் அடி வாங்கி மிதி வாங்கி அல்ல எங்கேயோ ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி காலை ஒடிச்சு எப்படி கஷ்டப்படுமோ, இதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாட்டி நான் கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இது அதை தான் சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் உள்ளதுல எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த அதாவது 15வது வசனத்துல இருந்து சொல்லுவாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இங்க சொல்றாரு, என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாட்டி உனக்கு என்ன இருக்கு, சாபம். அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னா முன்னால எப்படி நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம்னு சொன்னோமோ, அது அப்படியே ஆப்போசிட்டா, நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய். எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், சாபம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்துல கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலையும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும்
சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தா நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாட்டி அது சாபம்தான். இன்னைக்கு நிறைய பேர் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சபையில உள்ள இன்னொரு பிரச்சனையை நான் சொல்றேன். என்ன செய்வாங்கன்னா, மெய்ப்பர் பேச்சை கேட்கறத விட கூட உள்ள ஆடு பேச்சை கேட்பாங்க. யார் பேச்சை கேட்பாங்க? ஆடுகள் பேச்சே கேட்பாங்க. அந்த ஒரு ஆடு போகும் தவறான வழிக்கு, அது என்ன செய்யும்? இன்னும் 2 ஆடை கூட்டிட்டு போகும். அப்படியும் சத்தத்துக்கு நம்ம கேட்கக்கூடாது. என்னன்னா, சபைக்குள்ள ஆடுகளுக்குள்ளே ஓநாய் என்ன எப்படி இருக்கு? ஆட்டு தோலை போத்திட்டு எங்க இருக்கும்? சபையில இருக்கும். ஓநாயின்ட்டும் தெரியாது, ஆடுன்ட்டும் தெரியாது. வெளி தோற்றம் எப்படி இருக்கும்? ஆட்டு தோல். அதுதான் அந்த சத்தத்தை நல்லா அறிஞ்சிருக்கணும். இது மெய்ப்பனுடைய சத்தமா? என்னை இது சரியா நடத்துகிற சத்தமா? இது யாருடைய சத்தம்? இன்னைக்கு நாம யாருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? அல்ல கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கீழ்ப்படுகிறோமா? ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்படிங்கிறத நம்ம தான் நிதானிச்சு அறியணும். ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அடுத்து அந்த ஞானம் இருந்துச்சு அப்படின்னா என்ன சரியா என்ன செய்ய முடியும்? யாருடைய சத்தம் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள்ல அப்படி ஒரு வசனம் இருக்கிறது. நான் இப்போ அதை எடுக்கல. அதை பார்த்தீங்கன்னா, ஞானம் இருந்துச்சுன்னா நான் கர்த்தருடைய சத்தத்தை சரியா என்ன செய்வேன்? அறிந்து கொள்ளுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. எபிரேயர்ல பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7 - 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அப்போ சங்கீதத்துலேயும் அந்த இதுதான் இருந்துச்சு. 95 வாஸ்தது நான் இப்போ வேண்டாம், நம்ம பிறகு பார்க்கலான்னு சொன்னேன்ல, அந்த பகுதியும் அதுதான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 - 11 வரைக்கும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமுட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துற பாதைக்கு என்ன செய்யுங்க? உங்களை ஒப்பு கொடுங்க. அது எப்படி? ஆவியின் கனி என்னிடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். மாம்சத்தின் கிரியை அது வெளியரங்கமா இருக்கிறது. அது ஆவியின் கிரியை எனக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை செம்மையான பாதையில என்ன செய்வார்? நடத்துவாரு. இவங்க என்ன செஞ்சாங்களாம்? வனாந்தரத்துல கோபம் ஊட்டுனாங்களாம். ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? கோபம் ஊட்டுனாங்க, எரிச்சல் அடைய செஞ்சாங்க. அடுத்து அவங்க இருதயத்தை என்ன செஞ்சாங்க? கடினப்படுத்தினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை என்ன செய்யறாங்களாம்? சோதிக்கிறது. நிறைய பேருக்கு அந்த ஒரு குணாதிசயம் இருக்கும். ஆண்டவர் இதை செய்யறாரா செய்யலையான்ட்டு டெஸ்ட் பண்றது, சோதிக்கிறது, பரீட்சை. யார பரீட்சை பார்க்கறது? ஆண்டவரையே என்ன செய்யறது? பரீட்சை பார்க்கறது. அப்படி இல்லைங்க. பிதாக்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. கர்த்தரை கோபம் ஊட்டினாங்க, எரிச்சல் உண்டாக்குனாங்க, அவரை சோதித்து பார்த்தாங்க, பரீட்சை வைத்தாங்க. கானானுக்குள்ள யாருமே அவங்க போகல. அவங்களுடைய பிணங்கள் எல்லாம் வனாந்திரத்துல அவங்க செத்தாங்க.
அவங்கள சுத்தி நடக்க பண்ணினார். ஆனா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின யோசுவாவும் காலேப்பும் அவங்க எங்க போனாங்க? கானான சுதந்தரிச்சாங்க. நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் சுதந்தரிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளில் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். கர்த்தருடைய வழிகளை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எப்போது எப்படிப்பட்ட இருதயம்? வழுவி போகிற இருதயம். ஒரு ஸ்டெடியாவே என்ன செய்யறது கிடையாது, இருக்குது கிடையாது. நாணல் மாதிரி காத்து இங்க அடிச்சா இப்படி, இங்க அடிச்சா இப்படி, ஒரு ஸ்டெடியா இல்லாத ஒரு வாழ்க்கை. அவங்க இருதயத்துல கர்த்தரை உறுதியா பின்பற்றாம அவங்களுக்கு நன்மை செஞ்ச உடனே என்ன செய்வாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன நல்லா நடத்திருக்கிறார். ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே இந்த ஆண்டவரும் வேண்டாம், இந்த ஜெபமும் வேண்டாம், ஆலயமும் வேண்டாம், எதுவுமே இப்போதைக்கு நிறைய பேர் மனசு கஷ்டமா இருந்தா என்ன செய்யவே மாட்டாங்க? ஜெபிக்க கூட மாட்டாங்க. ஆனா உண்மையா நான் சொல்றேன், அந்த நேரத்துல நீங்க ஜெபிச்சு பாருங்க, அதுல உள்ள விடுதலை அது அற்புதமா இருக்கும். அதை யாருமே அந்த இடத்துல ஈடு கொடுக்கவே முடியாது. அவ்வளவு அற்புதமா ஆண்டவர் அந்த பாரத்தையும் நம்மளை விட்டு மாற்றிடுவாரு, பிரச்சனையும் நம்மளை விட்டு மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆகவே நமக்குள்ள வழுவி போகிற இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக ஐயோ நான் அவங்கள பார்த்து அந்த பார்த்த உடனே இந்த நிக்க இடத்த விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? வழுவி அங்க போயிடக்கூடாது. அப்படி இல்லாம உறுதியான இருதயம் உடையவர்களா இருக்கணும். அதான் சொல்றாரு, என்னுடைய வழிகளை அறியாதவர்களா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வழி இன்னதென்று அறிந்து நாம் அவருடைய வழிகளில் என்ன செய்யணும்? நடக்கணும். அதாவது மார்க் 16:14 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்களுக்குள்ள ஒரு இருதய கடினம் என்ன தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறாருங்கிறத கூட அவங்களால என்ன செய்ய முடியல, நம்ப முடியாத அளவிற்கு அவங்களுடைய இருதயம் அவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கையை என்ன செஞ்சிச்சு? கொண்டு வந்துச்சு. அவிசுவாசம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்போ அவிசுவாசம் எனக்கு எதை கொடுக்கும்? இருதய கடினத்தை கொடுக்கும். இன்னைக்கும் எனக்கு ஒரு காரியம் ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவங்க இப்ப இல்லை, இறந்துட்டாங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, ஏசப்பான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் செத்து கல்லறையில் வச்சுட்டாங்க, அவர் உயிரோட இருந்தா நமக்கு இப்படி ஒரு பலவீனம் என்ன செஞ்சிருக்கவே இருக்காது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிட்டாரு. ஒரு விசுவாசிக்குள்ள இப்படி நம்பிக்கை இருந்தா எப்படி? பலவீனம் எனக்கு வந்துச்சுங்கிறதுனால ஆண்டவர் ஜீவிக்கலன்னு அர்த்தம் ஆயிருமா? என்னுடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனை அவிசுவாசத்தை எனக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இங்க பாத்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்தார், எல்லாருமே சாட்சி பகர்றாங்க, அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா கூட இவங்களால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. அத சொல்றாரு, நீங்க அவிசுவாசமா இருக்காதீங்க. எத்தனை பேர் உங்க இருதயத்துல உண்மையா நீங்க விசுவாசிக்கீங்க? இயேசு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக காயப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், மீண்டும் வருவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை வழுவி போகிறதற்காக சிலர் உங்களை இந்த மாதிரி பாதையில நடத்திடுறாங்க. தயவு செய்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. அது திருடனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை அழிக்கும்படியா உள்ள வார்த்தை. ஆனா ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறாரு. அவரை விசுவாசிங்க. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பின்தொடருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே இது மார்க் 3ஆம் அதிகாரம் 5
அதாவது 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசுவோட தான் போறாங்க, இயேசுவோட தான் போறாங்க. ஆனா எதுக்கு நிக்காங்கன்னா அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். எதுக்கு? குற்றப்படுத்துறதுக்கு. அந்த குற்றப்படுத்துற வேலை யார் வேலைன்னா அது பிசாசு. அவன் தான் என்ன செஞ்சுட்டே இருப்பான்? குற்றப்படுத்திட்டே இருப்பான். தயவு செய்து குற்றப்படுத்துகிறதற்காக அல்ல. நம்ம குற்றப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன வந்துரும்? இருதய கடினம் வந்துரும். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சுஸ்தமாயிற்று. இங்க வசனம் சொல்லுகிறது, அவரை சுத்தி நின்னவங்க எப்படி இருந்தாங்க? இருதய கடினம், இருதய கடினம். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? குற்றப்படுத்துகிற நோக்கத்தோடு. சிலர் எப்படி பேசினாலும் சரி, அவங்களுக்கு வேலை, அவங்கள்ட்ட எதை தான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய என்ன செய்யவே மாட்டாங்க, கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அங்க உள்ள குறையதான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இயேசு அற்புதங்களை செய்யறாரு. அந்த அற்புதத்தை பார்க்கறதுக்கோ, அந்த அற்புதத்தை விசுவாசிக்கிறதற்கோ, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கோ என்ன இல்லை? மனசு இல்லை. அதற்கு மாறா இவர் எந்த நாள் விடுதலையை கொடுக்கிறாரு? ஓய்வு நாளா அப்படின்னு எதை கண்டுபிடிக்கிறாங்க? குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா நம்ம தேவ சத்தத்திற்கு என்ன செய்ய முடியாது? செவி கொடுக்க முடியாது. நம்ம சரியாய் கர்த்தரை பின்பற்றுவோம். ஜெபிக்கலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ப்பா. உம்மை அன்றி வேற தேவர்கள் எங்களுக்கு உண்டாயிருக்க கூடாதப்பா. நாங்க உம்மை உறுதியாய் பின்பற்றணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை அறிகிறவர்களாக இருக்கணும். உம்மோடு நாங்கள் ஐக்கியப்படணும். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. இருதய கடினம் எங்களுக்கு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள இருக்கிற இருதய கடினங்களை மாற்றுங்க. அவிசுவாசம் வேண்டாம், குற்றப்படுத்துகிற தன்மை வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். உம்மை சோதிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உறுதியாய் ஆண்டவரே உத்தமமாய் உம்மை பின்பற்றணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பின் செல்ல எனக்கும் ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாளை நாங்கள் ஆண்டவரே உமக்குரிய நாளை உமக்கு நாங்கள் செலுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிப்போம் வாருங்கள் என்ற பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திற்கு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூல ஜெபங்களின் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.